இந்த ஓவர் திங்கிங் பீப்பிள் இருக்காங்க பார்த்தீங்களா? தானும் நல்லா வாழ மாட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா வாழவே விட மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனைன்னா, இவங்க எல்லாருமே என்னோட சொந்தம். நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் செய்யணும். அப்படி இப்படி நெனச்சு நெனச்சு என்ன பண்றாங்கன்னா, ஓவர் திங்க் பண்ணி 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 சுத்தி இருக்கிறவங்களும் வாழ விட மாட்டாங்க. அவங்களும் வாழ விட விட மாட்டாங்க. என்ன ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இப்படி நடந்துட்டா என்ன பண்றது? அப்படி நடந்துட்டா என்ன பண்றது? இப்படி இருந்தா நான் ஜாக்கிரதையா இருக்கேன். இப்படி நான் முன்யோசனையா இருக்கேன். ரைட்டு முன்யோசனையா இருக்கிறது ரைட்டு, ஜாக்கிரதையா இருக்கிறது ரைட்டு. ஆனா, எல்லா நேரத்துலயும் இப்படியே இருந்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த வாழ்க்கைய எப்போ வாழ போறீங்க? அந்த சந்தோஷத்த எப்ப அனுபவிக்க போறீங்க? இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு குடுத்துருக்காரு. ஓவர் திங்க் பண்ணி 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 வாழ்க்கையில நடக்காத விஷயத்தெல்லாம் கொண்டுட்டு வந்து சேர்த்துடுறீங்க நீங்க. நம்ம எது யோசனை பண்றோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை. என்ன மாரி ஒரு எண்ண ஓட்டத்த வச்சுக்கிறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை. என்ன சொல்றாங்க? "எண்ணம் போல் வாழ்க்கை." ஸோ, நம்ம மேல ஓவர் திங்க் பண்றவங்க பக்கத்துல கொஞ்சம் இருக்காதீங்க. தயவு செய்து அதே மாரி அவங்க ஓவர் திங்க் பண்ணி, அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? இப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செய்து நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா, அவங்க வந்து எல்லாத்துமே ரொம்ப ப்ரிகாஷனா இருக்கேன் அப்படின்னு நெனச்சு நம்மளையும் குழப்பி விட்டு, நம்ம வாழ்க்கையும் கெடுத்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதே மாரி ஓவர் திங்கர்ஸ் வந்து ரொம்ப பேசுவாங்க. உஷாரா இருந்துக்கணும். ரொம்ப பேசுறவங்கலாம் ஓவர் திங்கர்ஸ். ஏன்னா, அவங்கனால எதுவுமே உள்ள வச்சுக்க முடியாது. ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால லொட லொட லொடன்னு பேசிட்டே இருப்பாங்க. இன்டெலிஜென்ட் பீப்பிளோ, இல்ல ஞானம் பெற்ற மனிதர்களோ எப்படி இருக்காங்க? ஞானிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு வார்த்தை வாயில வராது. ரைட்? அதனால திங்க் வைஸ்லி.